ஹலோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நியூ கேமர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனுக்கு 2 பெஸ்ட்டான மாட்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா லைட்மெட்டிக்காவும் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரீப்ளே மாட்டும். இந்த 2 மாட்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மொத்தமாக புரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாட் பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளே மாடு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட் செட்டிங்கையும் ஆன் பண்ணணும். அப்போ தான் இந்த மாட் பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு சில இதெல்லாம் செட்டிங்லாம் ஆன் பண்ணணும்னா உங்களுக்கு இந்த மாட் பேக் ஒர்க் ஆகுது. ஓகேவா? இது வந்து அச்சீவ்மெண்ட் இருக்காது. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீப்ளே மாடுன்ற ரிசோர்ஸ் பேக்கும் ப்ரீவர் பேக்கும் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுக்குள்ளே போயிடணும். ஓகேவா? வேர்ல்டுக்குள்ளே போயிட்டோன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஆனுவல் எடுக்கணும். இருங்க, நான் ஆனுவல் மட்டும் எடுத்துக்கிறேன். ஆனுவல் அப்புறமேட்டு ஒரு கிளாக். ஓகே, ஆனுவல் எடுத்து கீழே வச்சுட்டு கிளாக்கு வந்து ரீநேம் பண்ணணும். அது என்னென்னு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேன்னு பண்ணணும். இப்போ நான் வந்து டைப் பண்ணுறேன், அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் ஒரு வேர்டு மிஸ் ஆச்சுன்னா கூட ஒர்க் ஆகாது. நீங்கள் கரெக்டாக ரீப்ளேன் டைப் பண்ணோன்னே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு ரெக்கார்டுன்னு ஒன்று ஆப்ஷன் காட்டும். அந்த ரெக்கார்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு இண்டிகேட்டர் வரும், ரீப்ளே மாடு ஸ்டார்டடுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ரீப்ளே மாடு வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. நான் வந்து சும்மா ரெக்கார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு டவர் மாரி கொஞ்சம் தூரமாக போயிட்டு டவர் மாரி கட்டிட்டேன். பாஸ்ன்ற பட்டன் உங்களுக்கு தெரியும், அதை ஜஸ்ட் அப்படியே பாஸ் பண்ணி வச்சிடும். நீங்கள் வந்து இன்வென்ட்ரிலேருந்து பொருள் எடுக்கிறதோ அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பேசுகிறது இருந்தால் பேசிவிட்டு இப்போ திருப்பி ப்ளேன்ற ஆப்ஷனை கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் வந்து பில்டிங் கட்டுறதோ அந்தமாரி என்ன வேலையை பார்க்கணும். அப்புறமே என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாப்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? அது ஸ்டாப்பு கொடுத்தோன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் நீங்கள் நான் ஸ்டாப் கொடுத்து உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டாப்பை கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பில் பண்ணது வந்து மறைஞ்சு போயிடும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பி அந்த கிளாக்கை கிளிக் பண்ணணும். ஒரு நிமிஷம் கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணிட்டோன்னா சப்மிட் கொடுக்கணும். ஓகேவா? அந்த ஃப்ரேம் ஸ்பீடு இருக்கும், அது வந்து உங்களுக்கு என்ன ஸ்பீடு வேணுமோ வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு 0லேயே வச்சுக்கோங்க. 0லேருந்து ஒரு 5க்குள்ளே வச்சுக்கோங்க, அதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? சப்மிட் கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக்கை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு கேரக்டர் நிற்கும். அதாவது நீங்கள் தான் அங்கே நிற்பீங்க. பாஸ்ட்டில் அங்கே நீங்கள் நின்றுருப்பீங்க. அதை வந்து நம்ம ப்ரெசென்ட்டில் டைமை ரிவைண்ட் பண்ணி பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு. ஓகேவா? அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரேம்க்கான ஸ்பீடு. இப்போ நான் எப்படி கீ வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா குரோமா கீ. ஓகேவா? இது வந்து நம்ம செகண்ட்ஸில் மூவ் பண்ணணும். அப்புறமேட்டு சப்மிட் கொடுத்தோன்னா கேமரா ஆங்கிள் இங்கே வந்துடும். ஓகே, இதுங்க நான் திருப்பி கூட செஞ்சு காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கேமரா ஆங்கிள். ஓகேவா? இப்போ வந்து டைமிங் வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து 4வது செகண்டில் எங்கே இருக்கான், அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 4வது செகண்ட் இது, அதை சப்மிட் கொடுத்துடணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து வர்றது பார்த்தீங்கன்னா இது கேமரா ஆங்கிள். அதை வந்து நீங்கள் பார்த்து பத்திரமா வைக்கணும். இப்போ இது வந்து செகண்டு, அடுத்த செகண்ட் கழிச்சு அவன் இங்கே நிற்பான், 5வது செகண்டு. நான் கேமரா ஆங்கிள் வந்து அவன் முதுகுக்கு பின்னாடி, ஏதாவது இது வந்து டைமிங். ஓகேவா? இப்போ வந்து கேமரா ஆங்கிள் நான் வச்சுருக்கேன், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. இருங்க, இது வந்து டைமிங்கு. அதேமாரி நான் கேமரா ஆங்கிள் மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சப்போஸ் நான் பேசுறது உங்களுக்கு புரியலனா கூட நீங்கள் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். சப்போஸ் உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கமெண்டில் கூட கேளுங்க, நான் அப்புறமேட்டு ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஓகே இதுவுமே நம்ம வந்து குரோமா கீயை அப்படியே, அதாவது அந்த கீ இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீயை வந்து அப்புறமேட்டு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணி நான் மூவ் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 செகண்ட் டிலே வச்சு தான் மூவ் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து இப்போ சும்மா தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளே மாடுக்கு ஒரு 2-3 செகண்ட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள். இது எல்லாம் கீயும் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நீங்கள் கடைசி கீ கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி க்ரீனாக வரும். ஓகே, இதை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குரோமா கீ தான். ஓகே, இங்கே ஆங்கிள் வந்து நம்ம கேமரா ஆங்கிள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக கொடுக்குற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். திருப்பி நீங்கள் அந்த கிளாக்கை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் கேமரா ஆங்கிள் வந்து FOB ஹைட் பண்ணிவிட்டு அந்த கிளாக்கை ரைட் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா என்ன ஆகுனா ரீப்ளே மாட் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே, நம்ம செகண்ட் மாடான லைட்மெட்டிக்கா மாடை போய் இப்போ பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் எதனா ஒரு பில்டிங்கை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த பில்டிங்கை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் வந்து கிரியேட்டிவ் வேர்ல்டு காப்பி வேர்ல்டு போட்டு கிரியேட்டிவ் வேர்ல்டு அதை கட்டிக்கோங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பிளாக் நம்மளுக்கு தேவை. அந்த கமெண்ட் பிளாக் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள்.
சாட் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்லாஷ் கிவ்னு போட்டுக்கணும், GIVE கிவ்னு போட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அட்டு வந்துடும். அப்புறமேட்டு எஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்ட்ரக்சர்னு போடணும். ஸ்ட்ரக்சர்னு போட்டு எஃப்ஐ லாங் ப்ரெஸ் பண்ணணும். எஃப்ஐ லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு மைனஸ் வரும். அந்த மைனஸ் வந்த பிறகு நீங்கள் பிளாக்குன்னு டைப் பண்ணிடணும். இருங்க நான் டைப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பிளாக்குன்னு டைப் பண்ணோன்னே உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பிளாக் வந்துடும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீட்டை சுற்றி சும்மா வச்சு பாருங்கள், அந்த வீடு கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வச்ச பிளாக்கு வீடு கவர் ஆகுது. நான் வந்து பார்க்குறேன்னா 35 வைக்கிறேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸு. ஓகேவா? 35 வச்சிருக்கேன். கடைசியிலையும் 35 வைப்போம். எவ்வளோ பெருசு? ஓகே, ரொம்ப பெருசாக தான் வருது. அப்போனா நம்ம 25 வச்சுக்கலாம் ரெண்டுத்துலேயும். ஓகே, 25. ஓகே, 25. ஓகே, அது கீழே 25. சூப்பர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பில்டிங் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் ஓகே ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான். ஒய் ஆக்சிஸை நான் 15 வைக்க பார்க்குறேன். இல்லை 15 வச்சா ஃபுல்லாக கவர் ஆகலை, அதனால் நான் அதையும் 25 மாற்றிடுறேன். ஓகே, இப்போ பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பில்டிங் ஃபுல்லாக கவராக இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்படி ஃபுல்லாக கவர் ஆகிட்ட பிறகு கமாண்டில் கிளிக் பண்ணிட்டு அதுக்கு ஒரு நேம் வைக்கணும். நான் வந்து கேகேன்னு வைக்கிறேன். அப்புறமேட்டு சேவை கொடுத்து அப்புறமேட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்கணும். அது எக்ஸ்போர்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைலாக சேவ் ஆகும். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஃபோல்டரில் போட்டு அப்புறமேட்டு அதை வந்து சேவ் பண்ணணும். ஓகேவா? அதை சேவ் பண்ணி முடிச்சுட்டு பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கார்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பாட்டுன்னு ஒரு பாட் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணுறது அப்படியே டைப் பண்ணுங்கள். நான் கடைசியில் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கானை தொட்டுட்ட பிறகு நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா ஃபோல்டரு, அந்த ஃபோல்டர் தூக்கி போட்ட பிறகு அந்த ராக்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அவனுக்கு சென்ட் ஆகிடும். அந்த பாட் வந்து உங்களுக்கு ரிட்டனாக ஒரு ஃபைல் பண்ணும். அந்த ஃபைலை வந்து நம்ம அப்படியே கிளிக் பண்ணோன்னா கூகுள் குரூப் ஓப்பன் ஆகி அது அப்படியே டவுன்லோட் ஆகும். அது அப்படியே டவுன்லோட் ஆன பிறகு நம்ம ZHR ஆப்பில் போயிட்டு அதை நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து வியூன்னு ஒன்று காட்டும். அந்த வியூவை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு மைன்கிராஃப்ட் ஓப்பன் ஆகும். மைன்கிராஃப்ட் ஓப்பன் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வேர்ல்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ரிசோர்ஸ் பேக்கில் போய்ட்டு நம்மளோட கேகே வேர்ல்டு இருக்குது பார்த்தீங்களா, கேகே ரிசோர்ஸ் பேக் அந்த ரிசோர்ஸ் பேக்கை வந்து அந்த வேர்ல்டில் போடணும். அந்த ரிசோர்ஸ் பேக்கை போட்டவுடனே நம்ம அந்த வேர்ல்டை அப்புறமேட்டு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ரிசோர்ஸ் பேக்கும் போட்டுக்கலாம். ஜஸ்ட் அது ஒரு ரிசோர்ஸ் பேக்னால உங்களுக்கு அச்சீவ்மெண்ட்லாம் போகாது. அப்புறமே நீங்கள் ஒரு ஆர்மர் ஸ்டாண்ட் எடுத்து உங்களுக்கு தேவையான இடத்துல வச்சுட்டு உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டர்ட்டு தெரியக்கூடாது, அதனால் நான் எக்ஸ்ட்ரா ஒரு பிளாக் மைண்ட் பண்ணிட்டு இங்கே வச்சுக்கிட்டேன். அந்த டர்ட் போயிடுச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பில்டிங் மட்டும் தெரியுது. ஓகே ப்ரோ, இது ஆட்டோமேட்டிக்காக பிளாக்லாம் ப்ளேஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஆட்டோமேட்டிக்காலாம் ப்ளேஸ் பண்ணாது. நம்மளே தான் மேனுவலாக வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? பெட்ராக் வெர்ஷனுக்கு இவ்வளோ கொண்டு வந்ததே கொஞ்சம் பெரிய விஷயம் தான். ஆனால் இது அஃபிஷியலாக மைன்கிராஃப்டே கொண்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் ராங் பிளாக் ப்ளேஸ் பண்ணாலும் அது காட்டாது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து கரெக்டாக பிளாக் ப்ளேஸ் பண்ணுறது பெட்ரு. ஓகே, அப்புறமேட்டு நீங்கள் இந்த எப்படி ப்ரோ அதாவது இந்த மாடல் எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த ஆர்மர் ஸ்டாண்ட் வச்சோம் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மர் ஸ்டாண்டை உடச்சாலே போதும், அந்த அவுட்லைன் வந்து போய்டும். ஓகேவா? அப்புறமேட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ண பிளாக் மட்டும் தான் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் காட்டல, அதனால் பில்டிங்காக இருக்காது, சும்மா ஒரு ஷேப்பில் ஒரு பிளாக்காக தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்ம பார்த்த 2 மாட்ஸ். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ரீப்ளே மாடும் லைக் பண்ணிக்காமல் கேட்குற பாக்கெட் எடிஷன் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே, பை பாய்.